வெறும் 39 ரன் அடித்தவருக்கு ஆட்டநாயகன் விருது. அரை சதம் அடித்தவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. 2026 IPL தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 2 வீரர்கள் அரை சதம் அடித்திருந்தும் வெறும் 39 ரன்கள் எடுத்த வீரருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான காரணத்தை இங்கே விரிவாக பார்க்கலாம். இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் குவித்தது. CSK அணியில் இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே அதிரடியாக விளையாடி 43 பந்துகளில் 73 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதேபோல சிவம் துபே 27 பந்துகளில் 45 ரன்கள் சேர்த்தார். இதனைத் தொடர்ந்து 210 ரன்கள் என்ற கடினமான இலக்கை துரத்திய பஞ்சாப் கிங்ஸ் அணியில் அதிகபட்சமாக அந்த அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 29 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்தார். அவருக்கு அடுத்தபடியாக பிரப்சிம்ரன் சிங் 34 பந்துகளில் 43 ரன்கள் சேர்த்தார். இப்படி 4 வீரர்கள் 40 ரன்களுக்கு மேல் எடுத்திருந்த போதிலும் பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. பிரியன்ஸ் ஆர்யா எடுத்தது வெறும் 39 ரன்கள் தான் என்றாலும் அவர் அதை வெறும் 11 ரன்களில் எடுத்தார் என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் 3 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்கள் அடங்கும். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 354.55 என்ற மலைக்க வைக்கும் அளவில் இருந்தது. 210 ரன்கள் என்ற பிரம்மாண்ட இலக்கை சேசிங் செய்யும் போது ஆரம்பத்திலேயே இத்தகைய அதிரடி ஆட்டம் அந்த அணிக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தந்தது. அரை சதம் அடித்த ஆயுஷ் மாத்ரே அல்லது ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோரை விட பிரியன்ஸ் ஆர்யாவின் தாக்கம் இப்போட்டியில் அதிகமாக இருந்தது. பெரிய இலக்கை துரத்தும் போது ஏற்படும் அழுத்தத்தை இவரது 11 பந்து அதிரடி தவிடுபொடியாக்கியது. பிரியன்ஸ் ஆர்யாவின் இந்த அதிரடி தொடக்கத்தால் தான் பஞ்சாப் அணி 18.4 ஓவர்களில் இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதை கருத்தில் கொண்டே அரை சதம் அடித்த வீரர்களை தாண்டி குறைந்த ரன்கள் எடுத்திருந்தாலும் ஆட்டத்தின் போக்கை மாற்றிய பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. இதன் மூலம் CSK அணி தனது சொந்த மண்ணில் அதிர்ச்சி தோல்வியை தழுவியது.